புதியுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. குழப்பம் மனிதர்களோட கூடவே பிறந்தது. அதுவும் இந்த குழப்பம் இல்லை அப்படின்னா மனுஷங்களுக்கு வேற பிரச்சனையே இல்லை. எதுல எல்லாம் குழப்பம் வர்றதுன்ற கணக்கு வழக்கே இல்லாமல் இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஒரு சிலருக்கு எங்கேயாவது வெளியில் போகிறதுன்னா என்ன ட்ரெஸ் உடுத்துறது அப்படிங்கிறதுல வரும் பாருங்க குழப்பம். ஐயோ, அது பெரிய குழப்பம். இந்த பஸ்ஸில் போகலாமா, அந்த ட்ரெயினில் போகலாமா அப்படின்னு பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுல ஒரு குழப்பம். வீட்டில் இன்றைக்கி என்ன சமைக்கலாம், அது இன்றைக்கி பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய குழப்பம். சமைக்கிறத விட கஷ்டம் என்ன சமைக்கிறதுங்கிறத முடிவு பண்ணுறது தான். சரி, இதெல்லாம் உலகத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம்தான். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு உலகத்தை பற்றியே ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. அவர் யார், என்ன பண்ணார், எப்படி தெளிவடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு இளைஞன். இந்த இளைஞன் நல்லா படித்தான், வளர்ந்தான், ஒரு வேலைக்கு போனான். ஆனால் அந்த வேலை அவனுக்கு சரியாக செட் ஆகலை. அடுத்தாப்புல ஒரு தொழில் ஆரம்பித்தான், அந்த தொழிலும் செட் ஆகலை. 6 மாதம் ஒரு வேலை பார்க்குறது, 6 மாதம் ஏதாவது தொழில் பண்ணுறது, அப்புறம் எங்கேயாவது சும்மா போய் சுற்றிட்டு வர்றது, இப்படி போயிட்டே இருந்தது. இது மாதிரி பல பேர் நம்ம ஊர்களில் உண்டு தான். ஆனால் இவனுக்கு அந்த மாதிரியான ஒரு தலையெழுத்தாகி போச்சு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இப்படி போயிட்டே இருக்கிற போது அவனோட ரொம்ப முன்னாடி பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு வகுப்பு தோழன், அந்த வகுப்பு தோழனை ஒரு ஊரில் பார்க்குறான். அந்த தோழன் இப்போ சாதாரண தோழன் இல்லை, அவர் பெரிய ஒரு குருஜி, ஒரு சாமியார். அவர் எல்லாருக்கும் ஞானோபதேசம் பண்ணுறார். எனக்கு முதல்ல புரியலை, யாரோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் உக்காந்து பார்த்தா இந்த முகத்தையும் இந்த குரலையும் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கூட படித்த வகுப்பு தோழன் இப்போ பெரிய சாமியார், எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறான். இவனுக்கு முதல்ல சிரிப்பும் கேலியுமா இருந்துச்சு மனசுக்குள்ள. டே நீ எவ்வளவு சுற்றிருக்க என் கூட, ஆனால் இப்போ நீ எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறியே அப்படின்னு கூட்டத்துக்குள்ளே நினச்சி உட்காந்து அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருந்தான். உபதேசம் முடிஞ்சிச்சு, கூட்டமெல்லாம் கலைஞ்சு போயிட்டே இருந்துச்சு. இவனுக்கு திரும்பி வர மனசு இல்லை. நம்ம கூட சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தவன் இப்போ ஒரு பெரிய அளவில் இருக்கிறான்னா இது என்ன மர்மம்னு தெரிஞ்சுக்கணும்னு மனசு கிடந்து அடிக்கும் தானே. அங்கேருந்து நேராக போய் அந்த சாமியாருடைய உதவியாளர் அவர்கிட்ட போய் நான் அவரை பார்க்கணும், தனிப்பட்ட முறையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நேரமும் வாங்கிட்டான். மறுநாள் காலையில் வாங்கினாங்க. இவனும் அங்கேயே ஒரு மூலையிலே உட்காந்துருந்துட்டு மறுநாள் காலையில் போய் பார்த்தான். போனால் முதல்ல சாமியார் உட்காந்துருந்தாரு. இவர் முதல்ல வணக்கம் சொல்லிட்டே உள்ளே போயிட்டு கிட்டக்க போய் நான் தான் இன்ன ஆள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமியாராக இருந்த இவனுடைய பழைய நண்பன், அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான். சரி, வந்திருக்கிறது பழைய நண்பர் அப்படின்னு புரிஞ்ச உடனே தான் இருந்த ஆசனத்துலேருந்து இறங்கி வந்து கை கொடுத்து கட்டி அணைச்சு வா 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 எப்படி இருக்க, என்ன இது அப்படின்னு அவனை பற்றி விசாரித்து உட்கார வச்சு அவனுக்கு வேண்டியதெல்லாம் உபசாரம்லாம் செஞ்சு முடிக்கிறார். சரி, இப்போ எல்லாரும் போயாச்சு. இப்போ 2 பழைய நண்பர்கள் மட்டும் தனியாக பேசுகிறாங்க. இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு எரிச்சல், கடுப்பு, பொறாமை எல்லாம் சேர்ந்து, ஆமாம் நீ ஊருக்குள்ளே சும்மா தானே சுற்றிட்டு இருந்த, இப்போ எப்படி இவ்வளோ பெரிய ஆளாயிட்ட நீயே, உன்னை தேடி இத்தனை 1000 மக்கள் வர்றாங்க, நீ மாட்டுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு இந்த நண்பன் பேச்ச ஆரம்பிச்சான். அப்ப அந்த சாமியாரா இருந்த நண்பன் சொன்னாரு, நான் என்ன பண்றது, நான் மாட்டுக்கு ஏதோ தெரிஞ்ச வேலையை பார்த்தேன், மக்கள் தானா வந்து என்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க, கேட்ட ஆலோசனைக்கு நான் பதில் சொன்னேன், அது அவங்களுக்கு ஒத்து வந்துச்சு, பிடிச்சு போச்சு, அதனால எல்லாரும் என்னைய கொண்டாடுறாங்க, என் கையில இது ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஆண்டவன் போட்ட பிச்சை அப்படின்னு இந்த சாமியார் சொல்ல. அப்படியும் அவனுக்கு வந்து புரியல. எனக்கும் தான் வாழ்க்கையை பற்றி இன்னும் புரிய மாட்டேங்குது, ஏகப்பட்ட குழப்பமாக இருந்துட்டுருக்கு, வேலைக்கு போகிறேன், தொழில் பண்ணுறேன், எது ஒன்றும் செட் ஆகவே மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியவே இல்லை, எது ஒன்றும் நான் நினச்ச மாதிரி அப்படியே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி முடித்தான் இந்த நண்பன். இப்போ சாமியாராக இருந்த நண்பர் சிரிச்சாரு வாய் விட்டு ரொம்ப சத்தமாக. இப்போ அந்த நண்பன் சொன்னா, இங்கே பாரு, நான் என் கஷ்டத்தை ரொம்ப மனசு வேதனையோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு ஆறுதல் சொல்லாட்டி கூட பரவாயில்ல, இப்படி வாய் விட்டு சிரிக்கிறியா, என் நிலமை அப்படி போயிருச்சா அப்படின்னா அவன். அப்போ சாமியார் இருந்த அந்த நண்பன் சொன்னார், காப்பி குடிக்கலாமா அப்படின்னாரு. யோ, நான் எவ்வளோ சிரமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கேலி பண்ணி சிரித்தது மட்டும் இல்லாமல் காப்பி குடிக்கலாமான்னு வேற சர்வசாதாரணமாக கேட்குற அப்படின்னு. சரி கொண்டாட சொல்லு, வந்ததுக்கு காப்பியாவது குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு இந்த நண்பன் சொல்ல, அப்போ அந்த சாமியார் உதவியாளரை கூப்பிட்டு ஏதோ சொல்கிறாரு. அங்கேருந்து பார்த்தா ஒரு தட்டில் கொஞ்சம் காப்பித்தூள் வருது, கொஞ்சம் சுடுதண்ணி வருது, கொஞ்சம் பால் தனியாக வருது, கொஞ்சம் சர்க்கரை தனியாக வருது, எல்லாம் தனித்தனியாக இருந்துச்சு. இப்போ அந்த நண்பன் கேட்டான், ஏண்டா உன்னைய பார்க்க வந்தால் ஒரு காப்பி கூட முழுசாக கிடைக்காதா, எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கியே, நானேவா போட்டு குடிக்கிறது அப்படின்னு இந்த நண்பன் கேலியாக கேட்டுக்க. அப்போ சாமியாராக இருந்தவன் சொன்னான்,
ஓஹோ உனக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணுமோ அப்படின்னு. ஆமாம் அப்போ தானே குடிக்க முடியும் அப்படின்னு. வாழ்க்கையும் அப்படித்தான். எப்படி நீ நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறியோ அப்படி நடக்கவே நடக்காது. இன்பமும் வரும், துன்பமும் வரும், பிரச்சனையும் வரும், உற்சாகமும் வரும், ஏற்றமும் வரும், இறக்கமும் வரும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை சரிசம் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு பழகினால்தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். அதனால் கவலைப்படாத, எது ஒன்று வந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சான். இப்போ வெளியில் வந்த அந்த நண்பனுக்கு புரிஞ்சிச்சு, நம்ம கூடவே பயணித்தால் கூட ஞானம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வர்றது. நமக்கு வராத அறிவும் ஞானமும் நம்ம நண்பனுக்கு வந்திருக்கு, அவன் உண்மையிலேயே பெரிய ஆள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இந்த நண்பன் வெளியில் வந்தான். சிந்திக்கலாமா? நன்றி.